அனைவருக்கும் மாலை வணக்கம். மத்தியானம் ஆரம்பிச்சது. சூப்பரான டைட்டில். வந்த உடனே ஒரு பேக்கெட் சிக்லெட் கொடுத்துருந்தா இவ்வளோ பேர் பேசும்போது நானும் ரொம்ப நேரம் மென்னுட்டு இருந்திருப்பேன் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு பேக்கெட் சிக்லெட் கொடுத்துருந்துருக்கலாம். நிறைய பத்திரிகை நண்பர்கள் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு வேறு வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் எல்லாம் பேசிட்டாங்க. இயக்குனரில் ஆரம்பித்து தயாரிப்பாரில் ஆரம்பித்து நம்ம பேரரசு ஒரு அருமையான நிறைய நல்ல விஷயங்களை பேசினார். முத்தாய்ப்பா அண்ணனும் பேசிட்டார், ராஜ் அண்ணன். இனிமேல் திருப்பி நம்ம என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் ஒரே ஒரு விஷயம், வர்றவங்கெல்லாம் ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்ட்டு கொஞ்ச நேரத்தில் பேசிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டார் அவர். ரொம்ப நேரம் பேசிட்டு நான் இப்போ தொடங்குறேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் யாரும் கைத்தட்டலையா? கைத்தட்டுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கைத்தட்டு வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி அதை சொல்லிட்டு அவர் ஒரு 3/4 மணி நேரம் பேசுகிறாரு. நல்ல வேலை நான் சாப்பிடாம வந்தேன். கடைசி நேரத்தில் நம்ம நம்பி அவர்கள் ஒரு டப்பாவில் வெஜிடேரியன் கொண்டு வந்து என்கிட்ட கையில் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னா நம்மளுக்கு மயக்கம் வந்திருக்கும். படத்தை பார்த்து மயங்க வேண்டிய விழிகள். ராஜண்ண சொன்ன மாதிரி செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மியப்படும்ன்றதை மாற்றி வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செவிக்கில் கண்ணுக்கு விருந்து அளித்திருக்கிறார்கள். கண்ணுக்கு எப்படிப்பட்ட விருந்து! எல்லாம் யார் இளைஞர்கள் இல்லை, நம்ம எல்லாருமே இளைஞர்கள் தான். ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. அதனால் இந்த ட்ரெய்லருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ஒரு கைத்தட்டிடுவோம், உண்மையான கைத்தட்டு. இந்த டைரக்டர் முத்து உண்மையிலுமே அதாவது ஒரு தயாரிப்பாளரே பாராட்டுற அளவுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாருன்னா அந்த தயாரிப்பாளருக்கும் நன்றி, அந்த இயக்குனருக்கும் பாராட்டுகள். ஏன்னா தயாரிப்பாளர் வேற ஒரு படத்தை தூக்கி போட்டு இந்த கதையை கேட்டு, அதுவும் அவருடைய புதல்வி சொல்ல, ஏன்னா நீ மிகப்பெரிய தயாரிப்பாளினி ஆயிடுவேன். இந்த படம் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு எடுத்தோம், என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். இன்னைக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இந்த 20 கிட்ஸு, 2K கிட்ஸு, 5K இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வளர்க்குறோம், அவ்வளோதான். நம்ம அப்போ தெரியாமல் பண்ணதை இப்போ தெரிஞ்சு பண்ணுறாங்க, அவ்வளோதான். கரெக்ட் தானே? நம்ம என்ன லொல்லு பண்ணியிருப்போம். ராஜண்ணே நீங்கள்லாம் சும்மாவாக இருந்திருப்பீங்க. சும்மா இங்கே நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் புகழ்பெற்ற திரைப்படங்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் கண்டிப்பாக கொடுக்க முடியும். எங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரையிலும், எங்களை மாதிரி 2K கிட்ஸ் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு வெற்றி வரும்போது கண்டிப்பாக வரும் சார். நான் சொல்கிறேன், நீங்கள் காமெடியாகவே நினைக்காதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் எடுத்துருப்பீங்க? எவ்வளவு தைரியம் வேணும் இருக்கு. அது வித்தியாசமான திரைக்களம். அது தம்பி సాత్విక్, ఐ విష్ యూ ఆల్ ద బెస్ట్. మన తెలుగు నుంచి వచ్చేసారు ఇక్కడ. మీకు తెలుగు సినిమాలాగా మీకు తమిళ్లో కూడా చాలా పెద్ద ఒక ప్లాట్ఫామ్ ఇక్కడ దొరకాలని నేను ఐ విష్ యూ ఆల్ ద బెస్ట్. அதே மாதிரி ஜாக் டேனியலா, எங்களுக்கு தெரிஞ்சது ஜாக் டேனியல் தான். ஜாக் ராபின்சனுக்கு கூட வாழ்த்துக்கள். அப்புறம் அமிர்தம், நான் உட்கார்ந்ததே அமிர்தத்துக்கு பக்கத்தில் தானே. அமிர்தா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்போ அமிர்தம் இல்லாத இன்னும் 2 தேனும் சொக்கத்தங்கமும் வராமல் போன ஹீரோயின்களையும் நம்ம மனமாற வாழ்த்துவோம். ரொம்ப எல்லாம் திட்ட வேண்டாம். சின்ன பிள்ளைகளுக்கு திட்டினா தெரியாது, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது.
கூப்பிட்டதே அவங்க புரிஞ்சதான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போது இங்கே வந்து இப்போ எப்படி நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்காரங்க நம்ம கேட்டால் இங்கிலீஷில் பதில் சொல்லுவாங்க. நம்ம வெஸ்ட் மாம்பலம் சைட்லலாம் போனீங்கன்னா இந்த கடையில் நிறைய தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. கேட்டால் இங்கிலீஷில் தான் பதில் சொல்லுவான். நோ 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 அப்படின்னு. அதே கடைக்குள்ளே புகுந்து இந்த காய்கறி எல்லாம் எடை போடுற பொண்ணு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸாக இருப்பான். நம்ம கியா கித்துனா அப்படின்னு நம்ம கேட்போம். வேறு வழி இல்லாமல் அவனுக்கு தெரியலையன்ட்டு அவன் சார் தமிழ்லேயே பேசுங்க சார்ன்றான். நாடு இப்படி போயிட்டுருக்குங்க. அடுத்த படம் இதை வச்சு நீ எடுக்கணே, இதே ஒரு வித்தியாசமான படமாக அமையும். எப்படி வந்து மொழி வந்து நம்மளை எல்லாம் வந்து வேறு மாதிரி நம்மளை திங்க் பண்ண வைக்கிது பார்த்தீங்களா? நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். நம்ம வடக்கிந்தியாக்காரங்கிட்ட வந்து வேலை செய்கிற பசங்கன்னா நம்ம ஊர் தமிழன் வந்து காய்கறி கடையிலையோ மற்ற மளிகை கடையிலையோ வேலை செய்ய தயாராக இல்லை. கரெக்டாக நார்த் இந்தியாவிலேருந்து வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுறோம் பாருங்க. அவன் தமிழில் பேசுகிறான். எங்கே குழப்பம் நடக்குது பாருங்கள். இப்போ என்ன தேவை இந்த நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் இன்னொரு படம் முத்து, நீ பெரிய யூஸ் சர்டிஃபிகேட்டில் அந்த படத்தை எடுக்கலாம். என்ன உன்னுடைய இது ஏ சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் இந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாத அளவுக்கு எதற்காக இந்த படத்தை எடுத்தேன், எதற்காக இந்த படம் எடுக்கப்பட்டது என்பதை பெரிய அளவுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் புரிய வைக்கும் படமாக இது அமைய வேண்டும். மாபெரும் வெற்றியை இந்த திரைப்படம் பெற வேண்டும். இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிய ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் குறிப்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். அவர் பறந்துக்கிட்டே இருக்கட்டும். இருந்தாலும் இங்கேருந்து இவர் மெசேஜ் அனுப்பிங்க, இறங்கணுன்னே இத்தனை பேர் உங்களை வாழ்த்துனாங்கன்னு சொல்லுங்கள் அந்த தம்பிக்கு. அது மட்டுமல்ல, தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், எடிட்டரில் நீங்கள் ரொம்ப உயர்வாக சொல்லிகிட்டு இருந்தீங்க, எடிட்டருக்கும் சரி, நம்ம கவிஞர்கள் தம்பி கார்த்திக்கும் வந்து இன்னொருத்தர் வந்திருக்கேன், அவர் இந்த படத்தின் துணை தயாரிப்பாளராக இணை தயாரிப்பாளர் அவங்களுக்கும், பாப்பா பேர் என்ன? சவர்ணாஸ்ரீ. ஓகே, நல்ல பேர். சவர்ணாஸ்ரீ அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வேணால் சொல்லுங்கள், உங்கள் மெயில் ஐடி கொடுங்க, நாங்கள் எங்கள் சங்கத்திலேருந்து கதையை அனுப்புகிறோம், நீ செலக்ட் பண்ண. இது நல்லா இருக்கே, கைத்தட்டலாமே. இது நான் எப்போ இந்த டைரக்டர் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியாக வந்தேனோ அப்போ இருந்தால் எல்லாத்துக்கும் சான்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் நம்மளுக்கும் சேர்த்தான். நாங்கள்லாம் கதையை அனுப்புகிறோம். நீங்கள் சார் ப்ராமிஸ் முத்து நீ தான் சாட்சி. ஓகே, ஒரு 10 கதையை அனுப்புகிறோம். அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி உங்கள் நீங்கள் சங்கம் தானே, உங்கள் சங்க சகோதரர்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடு. உன்னுடைய திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய இசையமைப்பாளர்கள் அனைவருக்கும் உன்னுடைய ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். தனக்கு உதவி செய்த அத்தனை பேரோட பெயர்களையும் குறிப்பிட்டான் பாருங்க. அந்த நன்றி மனப்பான்மை உன்னை நிச்சயமாக வெல்ல வைக்கும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் டிஸ்கஷனில் இருந்தவங்க, நான் கஷ்டப்படும் போது கூட இருந்தவங்க, உன்னுடைய துணை இயக்குநர்கள் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிவிட்டு அவங்களாம் தான் டைலாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் ஓப்பனாக பேசுகிற நீ கடைசி வரையிலும் இப்படியே பேசுகிற அளவுக்கு பெரிய படங்களை பண்ணு. அனைவருக்கும் ஒவ்வொருவனுடைய நண்பர்களும் கூடிய விரைவில் இயக்குநர்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்தி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும் இவர்களை வெற்றியாளர்களாக மாற்ற உங்கள் உதவியை நான் நாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.